வடக்கு வடகிழக்கு முழுக்க இந்திய மக்கள் ஒரு அறியாமையில் இருக்கின்றார்கள். சமூக கல்வியை, விஞ்ஞான கல்வியை, எதிர்கால கல்வியை கற்காமல் இருக்கிறார். மன்னராட்சி ஒழிக்கப்பட்ட மக்களாட்சி ஏற்படுத்தப்பட்டது முக்கியமான நோக்கம் என்னன்னா, மக்கள் அனைவருக்கும் அந்த இந்தியாவின் செல்வங்களை, அரசின் கஜானாவில் வரக்கூடிய செல்வங்களை மக்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். வெள்ளக்காரனை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு பெரும் கூட்டம் தமிழகத்தில் இருக்கிறது, இந்தியாவில் இருக்கிறது. ஏன்னா அவன் தான் விஞ்ஞானத்தை கொண்டு வந்தான், அவன் தான் ஏரோப்ளேனை கொண்டு வந்தான், அவன் தான் ரயிலை கொண்டு வந்தான். எல்லாவற்றையும் கொண்டு வந்து இந்திய மக்களை ஒரு தட்டு உயர்த்துவதற்கான ஒரு பாதை அமைத்து விட்டு போயிட்டான். கிழக்கிந்திய கம்பெனி போயாச்சு, பிரிட்டிஷார் போயிட்டாங்க, சுதந்திரம் அடைஞ்சாச்சு. சுதந்திரம் அடைந்த பிறகு இந்திய மக்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்ததா? எம்எல்ஏவாக உரிமை இருக்கிறது, எம்பியாக உரிமை இருக்கிறது, எல்லாம் உரிமை இருக்கிறது. யாருக்காக, எதற்காக? ஒரு குறிப்பிட்ட பகுதியினருக்காக, சமூகத்தினருக்காக, மக்களுக்காக என்ற பல்வேறு காரணங்களுக்காக பல்வேறு அமைப்பினர் போட்டி போடுறாங்க. முதலாளித்துவ கட்சிகள் இந்தியாவை ஆண்டு வருகின்றன. இன்னைக்கு வாக்குகளை விலைக்கு வாங்குகின்ற கலாச்சாரம் மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறது. தேர்தல் கமிஷன் ஒவ்வொரு முறையும் அதை பிரச்சாரம் செய்து கொடுக்காதீங்கன்னு சொல்லுது. பெரும் பணக்காரர்களுக்காகத்தான் ஆட்சியை நடத்துகிறார்களே தவிர கீழே இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்காக ஆட்சியை நடத்தவில்லை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் TJ சங்கர். நமது சேனல் சோஷியல் அவேர்னஸ் சேனல் பல்வேறு பதிவுகளை தொடர்ந்து மக்களுக்காக, மாணவர்களுக்காக, இளைஞர்களுக்காக, வறுமை ஒழிப்பு என்ற பல்வேறு தலைப்புகளில் ஒரு சமூக மாற்றத்தை வேண்டி கடந்த 3 ஆண்டுகளாக பதிவு செய்து வருகின்றோம். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, குறிப்பாக லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு ஒரு புதிய வீடியோ. இப்போ கிட்டத்தட்ட அடுத்த ஆண்டு 2026 5 மாநிலங்களுக்கான தேர்தல், இந்தியாவில் திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய தேர்தல், குறிப்பாக தமிழகம், கேரளாவில் ஒரு முக்கிய தேர்தலாக பார்க்கப்படுது. அந்த 2 முடிவுகளும் ஒட்டுமொத்த இந்தியாவையே மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கும் என்று வல்லுநர்கள், அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார். அதை ஒட்டி மக்களை சார்ந்திருக்கிற பல்வேறு விஷயங்களை பேசுகின்ற வீடியோ இது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பொதுவாக மக்களை பற்றிய ஒரு மதிப்பீடு என்ன, கணிப்பு என்ன என்று ஒரு விஷயம். இந்திய மக்கள் அறியாமையில் இருக்கின்றார்கள். தமிழக மக்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல. வடக்கு வடகிழக்கு முழுக்க இந்திய மக்கள் ஒரு அறியாமையில் இருக்கின்றார்கள். அதற்கு காரணம் கல்வி கல்லாமை. கல்வி என்ற அறிவு அவர்களுக்கு இல்லை. குறைந்தபட்ச கல்வி வச்சுக்கலாம். நான் ப்ரொஃபஷனல் டிகிரின்னு சொல்றேன். கல்வி என்பது எழுத படிக்க தெரிந்த, உலக ஞானத்தை ஓரளவுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய, அன்றாட நிகழ்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய கல்வி கூட ஒரு 8ஆம் கிளாஸ், 10ஆம் கிளாஸ், 12ஆம் கிளாஸ் கூட இல்லாத அந்த கல்வியறிவு இல்லாதவர்கள் மிக மிக குறைவாக இருக்கின்றார்கள். எப்போ வடகிழக்கு மாநிலங்கள், இந்தியாவின் பெரும்பான்மை மாநிலங்கள் அப்படி இருக்கிறாங்க. கல்வி கற்றவர்கள் உண்மையான கல்வி என்ற அந்த கல்வியின் அர்த்தத்தை கற்றவர்களாக இல்லை. அது ஒரு புறம் இருக்கிறது. அப்போ ஒட்டுமொத்தமாக இதை சொல்லணும்னா அறியாமையில் இருக்கிறார்கள். கல்வி என்ற அறியாமையில், கற்காத ஒரு அறியாமையில் இருக்கிறார்கள். கல்வி என்ற கருத்தாழமிக்க அந்த வார்த்தை, கல்வி என்னெல்லாம், கல்வியின் மூலமாக என்னெல்லாம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் என்றால் அது பற்றி வள்ளுவர் சொன்ன விஷயங்கள்ல இருந்து கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, அந்த ஒரே சுருக்கமா சொல்றேன், 1 அடி சொல்லிட்டார். அப்ப அந்த கல்வி கல்லாதவர்கள் இந்தியாவின் பெரும்பான்மை மக்களாக இருக்கிறார்கள். தமிழகத்திலும் கல்வி கற்றிருக்கிறார்கள். உண்மையான அந்த கல்வியை, சமூக கல்வியை, விஞ்ஞான கல்வியை, எதிர்கால கல்வியை கற்காமல் இருக்கிறார்கள் என்று ஒரு அடிப்படை விஷயம் இருக்கு. இந்த அடிப்படையிலிருந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம். கடந்த காலங்களில் மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள். மன்னராட்சி முறை இருந்தது. மன்னராட்சி முறை ஒழிக்கப்பட்ட மக்களாட்சி முறை இருந்தது. மன்னராட்சி காலத்துல என்ன நடந்தது? மன்னராட்சி காலத்துல என்ன நடந்ததுன்னா, அரசாங்க கஜானாக்கு வரக்கூடிய பெரும்பான்மை நிதியை அரச பரம்பினருக்கு, செல்வந்தர்களுக்கு, நிலப்பிரபு, இந்த 3 லேயர் தான். இந்த 3 லேயர்ல இருக்கிறவங்களதே மன்னராட்சியில் அந்த செல்வத்தை பகிர்ந்து கொண்டார்கள். அப்ப சாமானிய, ஏழை, எளிய மக்களாக இருக்கக்கூடிய, விவசாயிகளாக இருக்கக்கூடிய, உழைப்பாளிகளாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு மன்னராட்சியாக இருந்த பொழுது எந்த பலனும் கிடைக்கவில்லை. அவர்கள் ரொம்ப வறுமையில் இருந்தார்கள், குடியானவர்களாக இருந்தார்கள், உழைப்பாளிகளாக இருந்தார்கள். அந்த மன்னராட்சி மூலம் அவர்களுக்கு பலன் கிடைக்கவில்லை. கிட்டத்தட்ட அவர்கள் குத்தடைமைகளாக இருந்தார். அதனால்தான் மன்னராட்சி முறையை ஒழித்து மக்களாட்சி முறை வர வேண்டும் என்று உலகம் முழுக்க புரட்சிகள் நடந்தது. அநேகமாக அது முதல் புரட்சி பிரான்சில் நடந்தது, தோற்கடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஒரு முறை புரட்சி நடந்தது. அப்புறம் ரஷ்யாவில் நடந்தது. ஐரோப்பா முழுவதும் பல இடங்களில் சின்னதாகவும் பெரிதாகவும் நடந்தது. 1917 ரஷ்யாவில் நடந்த புரட்சி ஒரு மிகப்பெரிய புரட்சி. அதுதான் உலகத்திற்கு வழிகாட்டிய புரட்சியாக மாறியது. மன்னராட்சி ஒழிக்கப்பட்டு மக்களாட்சி ஏற்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகு இந்தியாவிலும் மன்னர்கள் இருந்தாங்க, நிலப்பிரபுகள் இருந்தாங்க, ஜமீன்தார்கள் இருந்தார்கள்,
பாளையக்காரர்கள் இருந்தாங்க, நில உடைமையாளர்கள் இப்படி இருந்தாங்க. இவர்கள்லாம் மன்னருடைய மிச்ச சுவாட்சிங்கன்னு வச்சுங்களேன். இந்தியா சுதந்திரம் பெற்று 1947, அதுக்கு பிறகு குடியரசு 1950, அதற்கு பிறகு மக்களாட்சி ஏற்படுத்தப்பட்டது. மன்னராட்சி ஒழிக்கப்பட்ட மக்களாட்சி ஏற்படுத்தப்பட்டது முக்கியமான நோக்கம் என்னன்னா, மக்கள் அனைவருக்கும் அந்த இந்தியாவின் செல்வங்களை, அரசின் கஜானாவில் வரக்கூடிய செல்வங்களை மக்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். அனைவருக்கும் கல்வி கொடுக்கணும், அனைவருக்கும் வேலை வாய்ப்புகள் கொடுக்கணும், அனைவரும் வறுமையிலிருந்து மீண்டு வர வேண்டும், நாட்டின் சொத்துக்கள் அனைவருக்கும் பயன்படும். இதுதான் அடிப்படை. உலகம் முழுக்க இருக்கிற நாடுகளுக்கே இது அடிப்படை, இந்தியாவுக்கும் இது அடிப்படை. இந்த அடிப்படை மாற்றம் ஏற்பட்டிருக்கா? மன்னராட்சி இருந்த பொழுது இதுதான் இருந்தது. மன்னராட்சி தேவையில்லை, மக்களாட்சி தேவை என்ற மக்களாட்சி முறை வந்தது. மக்களாட்சி முறை நம்ம இந்தியாவில் 77 ஆண்டுகள் வந்துச்சு. உலகம் முழுக்க அநேகமாக 70-80 ஆண்டுகள் வந்துருச்சு. வளர்ந்த நாடுகளில் நிறைவேற்றப்பட்டாச்சு. ஐரோப்பா முழுக்க இருக்கிற நாடுகள், அமெரிக்கா, ஆங்கிலம் பேசுகின்ற நாடுகளில் தொழிலாளிகளுக்கு அடிப்படையில் கிடைக்க வேண்டிய விஷயங்கள் ஓரளவுக்கு கிடைச்சு வச்சுங்களேன். ஆசிய நாடுகள், சீனா தவிர இந்தியாவில் கிடைத்து விட்டதா? நேபாளம், ஸ்ரீலங்கா கிடைத்து விட்டதா? இதை ஒட்டி இருக்கிற சின்ன சின்ன நாடுகள் கிடைக்கும். குறிப்பாக இந்தியாவில் மன்னராட்சி முறை ஒழிக்கப்பட்டு மக்களாட்சி முறை வந்த பிறகு மக்களுக்கு அனைத்தும் கிடைத்து விட்டதா என்ற கேள்வியை எழுப்புவதுதான் இந்த வீடியோவின் நோக்கம். இந்த வீடியோவை பார்க்கின்ற நண்பர்களுக்கு இதுதான் அடிப்படை கேள்வியாக நான் வைக்கின்றேன். 77 ஆண்டுகளை கடந்து விட்டோம். 77 ஆண்டுகளை கடந்த பிறகு இன்றைக்கு மன்னராட்சியில் இருந்த பொழுதே பரவாயில்லப்பா, ஏதோ ஒண்ணு கிடைச்சது. வெள்ளக்காரன் காலத்திலே பரவாயில்லப்பா, அவன் ஏதோ ஒண்ணு கொடுத்தான், போனா வந்தான், அவன் நேர்மையா இருந்தான், ஏதோ ஒண்ணு பண்ணான், சட்டத்தின் மூலமாக சில உரிமைகள் பெற முடிஞ்சது. இன்று கூட வெள்ளக்காரனை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு பெரும் கூட்டம் தமிழகத்தில் இருக்கிறது, இந்தியாவில் இருக்கிறது. ஏன்னா அவன் தான் விஞ்ஞானத்தை கொண்டு வந்தான், அவன் தான் ஏரோப்ளேனை கொண்டு வந்தான், அவன் தான் ரயிலை கொண்டு வந்தான். எல்லாவற்றையும் கொண்டு வந்து இந்திய மக்களை ஒரு தட்டு உயர்த்துவதற்கான ஒரு பாதை அமைத்து விட்டு போயிட்டான். நமது சுதந்திர போராட்டத்தின் மூலமாக அவர்கள் விரட்டடிக்கப்பட்டார். விரட்டடிக்கப்பட்டாச்சு. கிழக்கிந்திய கம்பெனி போயாச்சு, பிரிட்டிஷார் போயிட்டாங்க, சுதந்திரம் அடைஞ்சாச்சு. சுதந்திரம் அடைந்த பிறகு இந்திய மக்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்ததா? விவசாயிகளுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்ததா? கிடைத்தது. என்ன கிடைத்தது? ஓட்டுரிமை கிடைத்தது, வாக்குரிமை கிடைத்தது, பெண்களுக்கும் வாக்குரிமை கிடைத்தது. இதுக்கு முன்பாக பணக்காரர்களுக்கும் நிலங்களை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் மட்டுமே ஓட்டுரிமை என்ற நிலைகள் எல்லாம் மாற்றி அமைச்சாச்சு. பெண்களுக்கு ஓட்டுரிமை இல்லாததை மாற்றி அமைச்சாச்சு. 18 வயது பூர்த்தி அடைந்தவர்களுக்கு வாக்குரிமை என்பதை நிலைநிறுத்தியாச்சு. எல்லாம் புரட்சிகரமான செயல். பெண்களுக்கு ஓட்டுரிமை புரட்சிகரமான செயல், அனைவருக்கும் வாக்குரிமை புரட்சிகரமான செயல். யார் வேண்டுமான 18 வயது நிறைவுகள் யார் வேண்டாம் தேர்தலில் போட்டியிடும், இதெல்லாம் புரட்சிகரமான செயல். எல்லாம் சிறப்பானது, அமைந்தது, மக்களாட்சி அமைந்தது. அந்த மக்களாட்சியின் மூலம் மக்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்ததா? அதுதான் கேள்வி. கிடைக்கல. என்னென்னலாம் கிடைக்கல என்றால் நீ ஒரு நீண்ட பட்டியலே போட முடியும். இன்றும் கல்வி கிடைக்காதவர்கள், கல்வி பயில முடியாதவர்கள் கோடிக்கணக்கில் இந்தியா முழுக்க இருக்கிறார்கள். ஓரளவு கொஞ்சம் சதவீதமான எண்ணிக்கையில் இருக்கோம், நன்றாக படித்த உயர் படிப்புக்கு படிக்க முடியாமல் ஒரு நாட்டை விட்டு வெளிநாடுகளுக்கு போனவங்க, அது ஒரு 5 லட்சம் பேர் ஆண்டுக்கு ஏற்கனவே பல பதிவுகள் போட்டு பாருங்க. அப்போ கல்வி அறிவு பெறாதவர்களான எண்ணிக்கை வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கிறது. இந்தியாவில் அந்த கல்வியின் மூலமாக புதியதாக சிந்திக்கக்கூடியதாக இல்லை, விஞ்ஞான கல்வியாக இல்லை, எதிர்கால தலைமுறையை உருவாக்குகின்ற கல்வியாக இல்லை. அந்த கல்வியின் மூலமாக நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யாருன்னு தெரிந்து கொள்ள முடியல. ஒரு கல்வி, யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை கல்வி சொல்லிக் கொடுக்கல, யார் சிறந்த ஆட்சியாளர்கள் என்பதை கல்வி சொல்லிக் கொடுக்க முடியல, அரசாங்கம் எதற்காக உருவாக்கப்பட்டது என்பதை கல்வி சொல்லல, அரசாங்கத்தின் உட்கூறுகள் என்ன என்பதை இந்த கல்வி முறை சொல்லல, ஆட்சி என்பதும் அரசாங்கம் என்பது யாருக்காக உருவாக்கப்பட்டது என்பதை இந்த கல்வி முறை சொல்லல, எதுவுமே சொல்லல. அப்ப ஆட்சியில இருந்து உட்கார்ந்துட்டாங்க. கட்சிகள் எதற்காக துவங்குறாங்க? ஜனநாயகமாக அனைவரும் கட்சி துவங்குறதுக்கு உரிமை இருக்கிறது, போட்டி போட உரிமை இருக்கிறது, எம்எல்ஏவாக உரிமை இருக்கிறது, எம்பியாக உரிமை இருக்கிறது, எல்லாம் உரிமை இருக்கிறது. யாருக்காக, எதற்காக? ஒரு குறிப்பிட்ட பகுதியினருக்காக, சமூகத்தினருக்காக, மக்களுக்காக என்ற பல்வேறு காரணங்களுக்காக பல்வேறு அமைப்பினர் போட்டி போடுறாங்க. ரைட், ஓகே. போட்டி போட்ட பிறகு, ஜெயிச்சு வந்த பிறகு, ஆட்சி அமைந்த பிறகு அவர்கள் நாட்டு மக்களுக்கு செய்தது என்ன? அறிஞர் அண்ணா ஆட்சி காலத்துல தான் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் இடதுசாரிகளோடு சப்போர்ட்ல ஆட்சிக்கு வந்த பிறகு 1960களில் சில மாற்றங்களை செய்திருக்கிறார்களா? செய்த உண்மை, அது மறுக்கவே முடியாது. 1960களில் கோயில்களில, பல்வேறு விஷயங்கள்ல, சாதிய பிரச்சனைகளில, இடஒதுக்கீடு விஷயங்களில இந்த திராவிட கட்சிகள் நிறைய மாற்றங்களை, இந்தியாவுக்கு முன்னுதாரண மாற்றங்களை செய்திருக்கிறார்கள். அதையெல்லாம் மறுத்துவிட முடியாது. ஆனால் இந்த மாற்றங்கள் போதுமானதா? இல்ல. ஒரு நாட்டை மாற்றி அமைப்பதற்கு எத்தனை ஆண்டுகள்? 5 ஆண்டு, 10 ஆண்டு, 25, கால் நூற்றாண்டு, அரை நூற்றாண்டு, நம்ம இப்ப 3/4 நூற்றாண்டு கடந்துட்டோம். 75 ஆண்டுகளை கடந்தாச்சு. 75 ஆண்டுகளை கடந்த பிறகும் இந்திய நாட்டு மக்களுக்கு முழுமையாக கல்வி கொடுக்க முடியல, வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியல, வறுமையை ஒழிக்க முடியல, சாதியம் உயர்ந்து நிற்கிறது, ஏற்றத்தாழ்வுகள் இன்னும் அதிகமாக
அதிக தூரம் இருக்கிறது. பணக்காரர்கள் வளர்ந்து கொண்டே போறார்கள், ஏழைகள் கீழே இறங்கி கொண்டே இருக்கிறார்கள். இப்படி இந்த மிக்சடான பல்வேறு விஷயங்கள் இருக்கு. இதில் முறிப்பை ஏற்படுத்த முடிகிறதா? இல்ல. முறிப்பை ஏற்படுத்தும். ஏன் முறிப்பை ஏற்படுத்த முடியும்? ஏன் மாற்றத்தை ஏற்படுத்த முடியலை? நமக்கு பிறகு சுதந்திரம் அடைந்த நாடுகள் எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைந்து விட்டது. சிங்கப்பூர் வளர்ச்சி அடைந்து விட்டது, மலேசியா வளர்ச்சி அடைந்து விட்டது, எண்ணற்ற நாடுகள் வளர்ச்சி அடைந்து விட்டது. நிறைய விஷயங்கள் வருது. ஆக நான் இந்த வீடியோவின் மூலமாக கதையாடுவது, உரையாடுவது என்னன்னா, ஒரு 73 நூற்றாண்டை கடந்த நமக்கு, மன்னராட்சி முறையிலிருந்து மக்களாட்சி முறைக்கு வந்த நமக்கு, நான் ஓட்டு போட்டு எனது வேட்பாளரை தேர்ந்தெடுப்பேன், எனது அரசாங்கத்தை தேர்ந்தெடுப்பேன் என்று உரிமை பெற்ற நமக்கு தன் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து அடிப்படை வசதிகளும் கிடைத்து விட்டதா? முழுமையா கிடைக்கல சொல்லுதா? சில விஷயங்கள், சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஆனால் இன்னும் தேவை அதிகமாக இருக்கு, இன்னும் போக வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கு. அதான் சொல்றேன். கல்வி, உயர்கல்வி, வேலை வாய்ப்பு, சமூகத்தில் இருக்கக்கூடிய ஜாதிய கட்டுமானம் என்ற மோசமான விஷயம், பல்வேறு விஷயங்கள் இருக்கு வச்சுங்களேன். இதெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திடம் இருக்கு. ஏன் இந்த அரசாங்கங்கள் செய்யவில்லை என்ற ஒரு கேள்வியை நம்ம முன்வைக்கிறோம். அப்போ பென்ஷனர்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கல, தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் வாங்க முடியல, உயர்த்த முடியல என்று பல கோரிக்கைகள், ஜீவாதார கோரிக்கைகள், வாழ்க்கையின் அடிப்படை நாதமாக இருக்கக்கூடிய கோரிக்கைகள் இன்னும் நீண்டு கொண்டே இருக்குது, இன்னும் இருக்கு. அதை அரசுகள் தீர்க்க முன் வரல. அரசுகள் தீர்க்க முன் வராததற்கு காரணம் என்ன என்ற கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டுமா இல்லையா? இந்த வீட்டில் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய ஓய்வூதியர்களும் கேட்கிறேன், அந்த ஓய்வூதியர் வாரிசுகளாக இருக்கக்கூடிய இளம் தலைமுறையை பார்த்தும் நான் கேட்கிறேன், இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன? நிகழ்கால இளைஞர்களுக்கு, நிகழ்கால வாரிசுகளுக்கு கல்வி கிடைக்கல, வேலை கிடைக்கல, வறுமையிலும் பசுமையிலும் இருக்கிறார்கள். கிராமங்களில் பாலைவனமாக மாறி இருக்கிறது. கிராமங்களில் இருக்கிற நகரத்தை நோக்கி ஒரு கற்பனையோடு ஓடி வருகிறார்கள். நகரங்கள் நெருக்கமாக மாறிவிட்டது. நகரங்களில் வாய்ப்புகள் கிடைக்கும் என்று வருகிறார்கள். ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு ஓடுகிறார்கள். இதையெல்லாம் இன்றும் தொடர்கிறதே. இதற்கு முற்றுப்புள்ளி எப்போது வைப்பது? யார் முற்றுப்புள்ளி வைப்பார்கள்? யோசித்து பாருங்கள். முதலாளித்துவ கொள்கையுடையவர்கள் தொடர்ந்து இந்தியாவை ஒரு 70 ஆண்டுகளுக்கு மேலாக, 77 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி, பல கட்சிகள், ஒட்டுமொத்த ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முதலாளித்துவ கட்சிகள் இந்தியாவை ஆண்டு வருகின்றார்கள். முதலாளித்துவ கட்சிகள் ஆண்டு வந்ததனால் இந்தியா வளர்ந்து விட்டதா? அடிப்படை தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்து விட்டார்களா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அப்ப அதை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு அரசு அமைய வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு அரசு அமைவதற்கு நாம் வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படை கேள்வி. நாம் தொடர்ந்து வாக்களிக்கிறோம். வாக்களிக்கிறோமா? வாக்குகளை அவர்கள் விலைக்கு வாங்குகிறார்களா? இன்னைக்கு வாக்குகளை விலைக்கு வாங்குகின்ற கலாச்சாரம் மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறது. தேர்தல் கமிஷன் ஒவ்வொரு முறையும் அதை பிரச்சாரம் செய்து கொடுக்காதீங்கன்னு சொல்லுது. அப்போ வாக்குகளை விலைக்கு வாங்கி அமைகின்ற அரசு யாருக்கான அரசாக இருக்கும்? மன்னராட்சி செய்த போது மன்னரின் கஜனாவுக்கு வருகின்ற பணங்கள் அனைத்துமே மன்னர் குடும்பத்தினருக்கு, நிலப்பிரபுகளுக்கு, வியாபாரிகளுக்கு என்று உயர்தட்டு மக்களுக்கு பயன்பட்டது. இப்பொழுது அதே போலத்தான் முதலாளித்துவ ஆட்சி முறையில் 77 ஆண்டுகளாக நாம் வாக்களித்து தேர்வு செய்தாலும் கூட இந்த அரசுகள் மீண்டும் பெரும் பணக்காரர்களுக்காகத்தான் ஆட்சியை நடத்துகிறார்களே தவிர கீழே இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்காக ஆட்சியை நடத்தவில்லை என்பதை நான் சொல்லல. கடந்த கால ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாருங்க. அப்படி ஆட்சியை நடத்திருந்தால் பசியின் காரணமாக, வறுமையின் காரணமாக விவசாயிகள் இறந்திருக்க மாட்டார்கள். பசியின் காரணமாக, வறுமையின் காரணம் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் இறந்திருக்க மாட்டார்கள். கல்வி கற்றோர் எண்ணிக்கை வடகிழக்கு மாநிலம் மிகப்பெரிய உயர்ந்திருக்கும். அவர்கள் தென்னிந்தியாவை நோக்கி வந்திருக்க மாட்டார்கள். இதெல்லாம் அதற்கு உதாரணம். நான் பல்வேறு காரணிகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யா? நம்மோடு இருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் நம்மோடு வாழக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு, விவசாயிகளுக்கு, விவசாய தொழில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு, சாமானிய மக்களுக்கு ஏற்றம் பெறவில்லையே, உயரவில்லையே, அவர்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படவில்லை. இதற்கு யார் காரணம் என்பதை நீங்கள் சொல்லுங்க, கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இது உரையாடப்பட வேண்டிய விஷயம் அல்லவா? விவசாயம் இல்லாமல் நமக்கு உணவுப் பொருட்கள் கிடைக்காது என்ற பொழுதும் விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை இன்றும் அரசு கொடுக்க முடியவில்லை. அதற்கு யார் காரணம் என்று பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு நான் விவாத பொருளாக வைத்திருக்கிறேன். போடுங்க, கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ முழுமையாக பாருங்க. முழுமையாக பார்த்துவிட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, யார் இதற்கு காரணம், இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மீண்டும் வேறொரு காணிகள் சந்திப்போம். அன்டில் தென் பாய். நான் உங்கள் டிஜே சங்கர். நன்றி, வணக்கம்.